மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அண்ணா என்ன சைக்கிள் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? இது எப்படி ஒரு 200 பவுண்ட் இருக்கும், நல்ல ஒரு பிராண்டட் ஷூ. ஆனால் இங்கே விற்கிறது ஒரு 50 பவுண்டுக்கு விற்கிறாங்க. 2019 விப்பாசனான்னு ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு நான் போயிருந்தேன். உங்களுக்கும் சைக்கிள் ஓட்டணும் போல இருக்கா? என்ன சைக்கிள் வாங்கணும்னு கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஈஸியாக சொல்கிறேன், கேளுங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லண்டன் தமிழ் ரைட்ஸ். என்னோட போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் லண்டன் தமிழ் ரைட்ஸ் இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து கூட கேட்டிங்க நாங்களும் சைக்கிள் ஓட்டணும், என்ன மாதிரி சைக்கிள்லாம் வாங்கலான்னு. இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் ரைடு. நம்ம இருக்கிற இடம் ஹார்ன்சர்ச்லேருந்து பாசில்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறது. இப்போ டைம் 5:27 ஆச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஹார்ன்சர்ச் ஹை ஸ்ட்ரீட். இந்த ஏரியாவோட ஹை ஸ்ட்ரீட். யூகேயில் ஹை ஸ்ட்ரீட்னா நம்ம ஊரில் எப்படி கடத்தருன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கும். அதுதான் இந்த ஹார்ன்சர்ச் ஹை ஸ்ட்ரீட். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹை ஸ்ட்ரீட்டு. இதில் நிறையா சூப்பர் மார்க்கெட்டு, பேக்கரி, கஃபே, ஃபார்மசி, பேங்க்கு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போகிறேன். மக்களே, இதை பார்த்துக்குங்க. இதான் சேரிட்டி ஷாப்புன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில். ஹை ஸ்ட்ரீட்டில் யூஸ்வலாக அது மாதிரி ஒரு 3 இல்லை 4 கடையாவது இருக்கும். இது எப்படின்னா, மக்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குல்ல பொருள், எது வேணால் இருக்கலாம், டாய்ஸு, புக்ஸு, ஃபர்னிச்சர்லாம் இருக்குல்ல, அது இங்கே கொண்டு வந்து டொனேட் பண்ணிடுறாங்க. இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்மி விலைக்கு மக்களுக்கு விற்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பாருங்களேன், இந்த ஷூலாம் இருக்குல்ல இங்கே, இது எப்படி ஒரு 200 பவுண்ட் இருக்கும், நல்ல ஒரு பிராண்டட் ஷூ. ஆனால் இங்கே விற்கிறது ஒரு 50 பவுண்டுக்கு விற்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட்டை கம்மி பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பழைய பொருளுக்கு ஒரு புது லைஃப் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த கான்செப்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்து நடத்தினா எப்படி இருக்கும்? விஜய் அண்ணா, இதை பார்த்து பண்ணுங்க ப்ரோ. ரைட்டில் தெரியுதுல்ல, இதுதான் சைன்ஸ்பரிஸ், எங்கள் ஊர் மல்லிகை கடை. இங்கே சர்ஃபக்ஸிலிருந்து சோப்பு டப்பா வரை, சரக்கிலிருந்து முறுக்கு வரை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் சைன்ஸ்பரிஸ். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறது ஹார்ன்சர்ச்சோட பழமையான பவர்ஃபுல்லான சர்ச். கடவுளே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும்ப்பா. ஏங்க, சர்ச் பெல்லே அடிச்சிருச்சுங்க. இன்னுமே உங்கள் லைஃபே சூப்பராக இருக்க போகுது பாருங்க. எல்லாரும் ஏன் எனக்கு சைக்கிளிங் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்க. அதை சொல்லணுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும். சின்ராசு, அந்த மியூசிக்கை போடு. எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா நமக்கு முதல்ல வாங்கி கொடுத்த சைக்கிள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த 3 வீல் வச்ச சைக்கிள். என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிளை எங்கள் அப்பா வண்டியில் பின்னாடி வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்க. வீட்டுக்குள்ளேயே தான் ஓட்டுவோம், ஆனால் அப்படி இருக்கும் நமக்குன்னு ஒன்று இருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து இந்த மே மாதம் ஸ்கூல் ஹாலிடேஸில் நம்ம தாத்தா வீட்டுக்கு போவோம். நான் தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கள் தாத்தா ஊர் மணத்திடல்னு ஒரு அழகான விவசாய கிராமம். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஓடுற காவேரி ஆறு, சுற்றி வயலுங்க, பம்பு செட்டு, ஆடு, மாடு, கோழி. அப்புறம் எங்கே போனாலும் வாப்பா எப்போ வந்த அப்படின்னு கேட்குற பாசமான மக்கள். அந்த தெரு ஓரத்தில் ஒரு சைக்கிள் கடை, வாடகை சைக்கிள், 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா. அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெருவாக அந்த வெயிலில் சுற்றி வருவோம் பாருங்கள்.
அது சொர்க்கங்க அந்த ஃபீலிங்கு. அப்புறம் ஹை ஸ்கூல் போயிட்டு நம்மளோட முதல் பெரிய சைக்கிள், கியர் சைக்கிள், அந்த ஹேண்டில் பார் மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும், பொத்தி பொத்தி வச்சுருப்போம். நானும் அண்டர்டேக்கர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்போம் அதில். இவ்வளோ நாள் நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு தனியாக மெயின் ரோட்டில் அந்த சைக்கிள் ஓட்டுற அந்த த்ரில் இருக்கு. நாம் அப்படியே தனியாக அப்பா அம்மா கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி அதில் அப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகி வாழ்க்கை வேலை, வீடு, டெட்லைன்னு ஒரே கோட்டில் போயிட்டுருக்கும்போது சைக்கிளை எடுத்துக்கிட்டு காலையில் பொண்டாட்டிக்கிட்டேருந்து எஸ்கேப்பாக அதானே சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டேனே. இதை சொல்லிட்டு வீட்டுக்கு உயிரோட போன எந்த புருஷனும் கிடையாதுங்க. என்ன அடி! சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சைக்கிளிங்னாலே ஒரு ஃப்ரீடம்ங்க. காலையில் ஊர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டில் போகும்போது சுடுறதுக்கு முன்னாடி வர அந்த சூரியன், மரத்துலேருந்து வர சுத்தமான காற்று, அந்த பறவைங்களோட சத்தம், புதுசாக வெட்டின அந்த புல்லோட வாசனை, முயல், அணில், மானுன்னு காலையில் சைக்கிள் ஓட்டுறது சைக்கிளிஸ்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மேட்ரு. ஒரு மினி ஹாலிடே மாதிரி இருக்குங்க. அந்த 1 மணி நேரம் ரைடில் ஆஃபீஸில் மேனேஜர் பிரச்சனை, ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பில்ஸு, பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம் எதையுமே நினைக்காம, நாளைக்கு பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ரோடு இருக்குல்ல, ஓப்பன் ரோடு, அது நமக்கு அப்படியே ஒரு 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 அமைதியை கொடுக்குங்க. கிட்டத்தட்ட மெடிடேஷன் மாதிரி. மெடிடேஷன் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. 2019 விப்பாசனான்னு ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு நான் போயிருந்தேன். 10 நாள் அங்கேயே தங்கி மெடிடேஷன் பண்ணணும். அது என்ன பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? போன மொதல் நாள் நம்மளோட ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. 10 நாளைக்கு தரமாட்டாங்க. சரிப்பா, ஃபோன் தானே அப்படின்னு தானே கேட்குறீங்க? இங்கே தான் ட்விஸ்ட்டு. 10 நாளைக்கு நீங்கள் யார் கூடயும் பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் உங்களோட ஓன் வாய்ஸே உங்களுக்கு இந்த 10 நாளைக்கு கேட்கக்கூடாது. சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க, வெஜிடேரியன் தான். ஆனால் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அவ்வளோதான். 2 வேளை சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் சாப்பிடும்போது கூட அந்த வாலை ஃபேஸ் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொருத்தவங்களோட கண்ணை பார்த்துடக்கூடாது. அந்த 10 நாளில் மொதல் 5 நாள் சமணங்கால் போட்டு உட்காந்து நம்மளோட ப்ரீத்திங்கை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொதல் 3 நாள் எனக்கு ஐயோ உட்காந்தா கால் சூற விடுது, நின்னா தலை சுற்றுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை தவிர மற்றது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் முடியவே இல்லை. அந்த 5ஆவது நாள் அந்த குருஜி ஒருத்தர் இருப்பார். அன்றைக்கி நைட்டு அவர்கிட்ட போய், சாமி என்னால் முடியல, நான் எதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படி தான் தம்பி, நம்ம பிரெயினில் இந்த டாப் லேயரில் உள்ளது எல்லாமே நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸு. உட்காந்து நம்ம ப்ரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியே வரும். எப்படி ஒரு பாட்டிலில் கேஸ் மேலே இருக்கோ, அந்த கேஸ் தான் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ். பாட்டிலில் ஓப்பன் பண்ணோன்னா அந்த கேஸ் எப்படி வெளியே வர மாதிரி நம்ம தாட்ஸும் வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகேன்னு போய் கண்டினியூ பண்ணேன். இந்த 6ஆவது நாளில் தாங்க அந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம உட்காந்து நம்ம பாடியில் உள்ள அந்த சென்சேஷன் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன ஆச்சுன்னா, ஒரு குரூப் மெடிடேஷன் இருந்தது. மெடிடேஷன் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கன்ட்டாங்க. ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல. நான் ஒரு பக்கம் இருக்கேன், பாடி ஒரு பக்கம் இருக்கு. இந்த மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைதி என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணதே இல்லை. லாஸ்ட் 3 நாள்லாம் அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ கிளாரிட்டி மைண்டில், அவ்வளோ பீஸு. அது அந்த 10ஆவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்தாங்க கையில். ஃபோனை வாங்கிறதுக்கு எனக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணணுன்னே தெரியல. அப்படியே வாங்கி பாக்கெட்டில் போட்டேன், அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். இந்த சைக்கிளிங் ஓட்டும் போதெல்லாம் எனக்கு அந்த விபாசனா ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி ப்ரீத்திங்கை வாட்ச் பண்ணுறோம். நம்ம பாடியில் இருக்க சென்சேஷன்லாம் சைக்கிளிங் ஓட்டும் போது தெரியுது. என்ன சைக்கிளிங் நான் ஒவ்வொரு தடவை ஓட்டும் போகும்போதும் எனக்கு அந்த ஒரு பீஸ் இருக்குது. நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கான முக்கியமான காரணம் இது ஒன்று.
இதோட ரைடு ஆரம்பிச்சு பாதிக்கு மேலே முடிக்க போகிறோம். ஒரு வாட்டர் பிரேக் எடுப்போமா? பாருங்களேன், கோதுமையா சும்மா போய் பார்க்கலாமா எப்படி இருக்கு கோதுமைன்னு? நல்ல வாசனை. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ உங்களுக்கும் சைக்கிள் ஓட்டணும் போல இருக்கா? என்ன சைக்கிள் வாங்கணும்னு கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஈஸியாக சொல்கிறேன் கேளுங்க. சைக்கிளில் மொத்தம் 3 டைப்பு. ஒன்று மவுண்டன் பைக், ரெண்டாவது ஹைப்ரிட் பைக், மூணாவது ரோட் பைக். மவுண்டன் பைக்னால் அந்த பேர்லேயே இருக்க மாதிரி மவுண்டனில் ஓட்டுறதுக்காக டிசைன் பண்ண பைக்கு. ஸோ பேசிக்காக டயரோட மொத்தம் அதிகமாக இருக்கும், சைக்கிளோட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பர்சனலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா மவுண்டன் பைக் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அது சீப்பராகவும் இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஆனால் எவ்ரிடே யூஸுக்கு மவுண்டன் பைக்கை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டயர்டாயிடுவோம். ஏன்னா அதோட வெயிட்னால பெருசாக லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது. அதனால் ஹைப்ரிட் பைக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் ப்ரொஃபஷ்னலாக சைக்கிளிங் பண்ணும்போது வாங்கின ஃபஸ்ட் பைக்கு தான் மாண்ட்ரா. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அண்ணா என்ன சைக்கிள் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? நான் வச்சுருந்த அதே சைக்கிள் மாண்ட்ரா. ஸோ இதுக்கும் மவுண்டன் பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த டயரோட மொத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹைப்ரிட்டில், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் ஆஃபீஸ் யூஸு எவ்ரிடே யூஸுக்கெலாம் இது கரெக்டான பைக். மூணாவது ரோட் பைக், நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க பைக்கு. இந்த 2 டைப்பை விட, ஹைப்ரிட் மவுண்டனை விட ரோட் பைக் கொஞ்சம் விலை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட மெயின் பர்பஸே ஸ்பீடு. இதோட வெயிட்டும் லைட்டாக இருக்கும், ப்ளஸ் இதோட ரைடிங் ஜாமெண்ட்ரி இருக்குல்ல, ரைடிங் ஜாமெண்ட்ரின்னா உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷன், அதுவும் அந்த ஹெட்விண்டை டேக்கிள் பண்ணுற மாதிரியான பொசிஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபஷ்னலாக சைக்கிளிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோட் பைக் ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த ரோட் பைக்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று கார்பனு, இன்னொன்று அலுமினியம். ஸோ இது ரெண்டும் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. கார்பன் ஃப்ரேம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சைக்கிளோட வெயிட்டே 10 கிலோவுக்குள்ளே தான் இருக்கும். அலுமினியம் அதோட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரோடு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்க போகிற பைக்கோட ரைடிங் ஜாமெண்ட்ரி. ரோடு பைக்கில் 2 விதமான ரைடிங் ஜாமெண்ட்ரி இருக்குது. ஒன்று ஏரோடைனமிக். இந்த ப்ரொஃபஷ்னலாக சைக்கிள் ரேசிங் பண்ணுறவங்க, எனக்கு ஸ்பீடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏரோடைனமிக் பொசிஷன் பைக் வாங்கலாம். அது எப்படி உட்காந்து ஓட்டணும்னா, நல்லா குனிஞ்சு ஆல்ஃபபெட் சி இருக்கும்ல, அந்த சி மாதிரி உட்காந்து விண்டை பிரேக் பண்ணி ஓட்டணும். இது ரேசிங் ஜாமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க சில கடையில். இல்லை எனக்கு அவ்வளோ கஷ்டமான ஜாமெண்ட்ரியெலாம் வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கணும், லாங் டிஸ்டன்ஸ் போகணும், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஜாமெண்ட்ரி எண்டுரன்ஸ் ஜாமெண்ட்ரி. எண்டுரன்ஸ் ஜாமெண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இந்த லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்காக டிசைன் பண்ணுது. கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்காக சைக்கிள் வாங்கணுன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் லண்டன் தமிழ் ரைட்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ரைடு முடிவுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. என் கூட சேர்ந்து இந்த ரைடு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிளிங், ஹைக்கிங், ட்ரக்கிங், நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இதே மாதிரி குவாலிட்டியாக ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ அகெயின் ஃப்ரம் லண்டன் தமிழ் ரைட்ஸ்.